அசுவரும் இருக்கலாம், சுவரும் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அசுவரே இருந்தாலும் இந்த ஜாதகரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மேன்மையான ஒரு புகழின் உச்சிக்கு பதவி உயர்வுக்கும் தந்து வரக்கூடிய பாவம் என்னுடைய 11ஆம் பாவம் தான் ஐயா. ராகுகேது 11ஆம் இடத்தில் இருந்து அத்தகைய பல நன்மைகளை செய்து ஐயா, நீங்கள் ராகுவை சொல்கிறீர்கள். என்னால் இங்கு உதாரணம் கொடுக்க முடியும். இருந்தால் நான் கிரகங்களை வரிசைப்படுத்தினால் அது வேறொரு கோணத்தில் சென்றுவிடும் என்றால் நான் என்னுடைய பாவகத்தை மட்டுமே சிரமப்படுத்துகிறேன் ஐயா. பலை பலை ஐயா, 4ஆம் பாவகம் பொருளணி 1, 5, 1, 3, 7, 9, 11 ஆகிய பாவங்கள் அனைத்தும் உயிர் காரகத்துவங்களை குறிக்கக்கூடியது ஐயா. மற்ற பொருள் காரகத்துவம் நமக்கு தேவையில்லையா. 1ஆம் பாவம் என்பது என்னை குறிக்கிறது. 3ஆம் பாவம் என்பது என்னுடைய இளைய சகோதரனை குறிக்கின்றது. 5ஆம் பாவம் என்பது என்னுடைய குழந்தைகளை குறிக்கின்றது. 7ஆம் பாவம் என்பது என்னுடைய மனைவியை குறிக்கின்றது. ஐயா, ராசி கட்டத்தில் 12 உள்ளது ஐயா. இந்த 12ஐ 6ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் பாவகத்தில் தான் ஐயா ஒருவருடைய 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறது ஐயா. அந்த 2வது இன்னிங்ஸில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 11ஆம் பாவம் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் ஐயா. 9ஆம் பாவம் என்னுடைய தந்தையை குறிக்கிறது. 11ஆம் பாவம் என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மூத்த அண்ணன், என்னுடைய மூத்த அக்கா, இவர்களை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற பாவங்களாக என்னுடைய அருளணி திகழ்கின்றது ஐயா. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாவகத்திற்கும் 3ஆம் பாவகமாக வருவதால் எங்களுடைய உயிர் காரகத்துவங்கள் அது வளர்ச்சியை குறிக்கின்ற பாவகமாக திகழ்கின்றது ஐயா. இங்கு 2ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் 10ஆம் பாவகமாக மாறுகிறது. ஆகவே என்னுடைய குடும்பம் ஒரு கௌரவமிக்க புகழ்மிக்க குடும்பமாக திகழும் என்று சொல்வதற்கு இந்த 11ஆம் பாவகம் தான் வலு பெற வேண்டும் ஐயா. அடுத்து 3ஆம் பாவகம் என்னுடைய இளைய சகோதரரின் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பாவகம் ஐயா. 4ஆம் பாவகம் என்னுடைய தாயினுடைய ஆயிலை சுட்டி காட்டக்கூடிய ஆயில கொடுக்கிறோம் இல்லையா. 5ஆம் பாவகம் எனக்கு வரக்கூடிய மருமகனையோ மருமகளையோ சுட்டி காட்டக்கூடிய பாவகமாக இந்த 11ஆம் பாவகம் திகழ்கின்றது ஐயா. 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகமாக இங்கு வருவதால் அது என் மனைவிக்கு சிறப்பு சேர்க்கிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். 9ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகமாக வருவதால் என்னுடைய 8ஆம் பாவத்தினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் அதில் வந்து வரக்கூடிய தீமைகளை எல்லாம் தடை செய்யக்கூடிய பாவகமாக நான் திகழ்கின்றேன் ஐயா. 9ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் 3ஆக வருவதால் என்னுடைய தந்தையுடைய முயற்சியை குறிக்கக்கூடிய பாவகமாக இது விளங்குகின்றது. 10க்கு 11 தொழில் மூலம் நான் பெறக்கூடிய வருமானத்தை சொல்கின்றது ஐயா. 11 நானே வருவதால் நான் என் வாழ்நாளில் என்னுடைய ஆசைகளையும் குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் அடையக்கூடிய வழிமுறைகளை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாக இது திகழ்கின்றது ஐயா. 12ஆம் பாவகத்திற்கு 12ஆக வருகிறது. அயன சயன போகஸ்தானத்திற்கு நான் செலவு செய்தால் தான் ஐயா நீங்கள் அந்த அயன சயனத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு சகோதரிகள் பேசினார்கள். அதற்கு என்னுடைய சில விளக்கங்களை தர இருக்கிறது. 2ஆம் பாவத்தை பற்றி பேசிய சகோதரி குறிப்பிட்டார்கள். பணம் 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 தானடா 10 செய்யும் என்று சொன்னார்கள். ஐயா, அந்தமான் காதலி என்ற படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். பணம் என்னடா பணம் மனம் குணம் தானடா நிரந்தரம் என்று பணம் பாடினார்கள். என்னுடைய 3ஆம் பாவகம் தான் ஐயா. எழுத்து 3ஆம் பாவகம், குரல் 3ஆம் பாவகம் ஐயா. அடுத்து 4ஆம் பாவகத்தை பேசுக சகோதரி. உங்களை பெருமைப்படுத்த சொல்லியது தாய்மைதானே என்று சொன்னார்கள் ஐயா. உங்களை ஒரு பெண் பிறந்தால் அவள் எப்பொழுது முழுமை அடைகிறாள் என்றால் தாய்மை என்கின்ற 5ஆம் பாவம் செயல்பட்டால் தான் ஐயா அவர்கள் அம்மாவாக முடியும். இல்லை என்றால் அவர்கள் எங்க ஐயா அம்மாவாக
காவேரி பாலத்தில் நீங்க பாருங்கம்மா, எத்தனை பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்க நடக்காதனால தான் சுகரும் பிபி இன்னைக்கு ஏறி போச்சு. அதனால நீங்க நடந்து பழகுங்க. அடுத்து பொருள் 6ஆம் பாவத்தை பற்றி பேசி சகோதரி ஐயா குருஜி அவர்களோடு கோயிலுக்கு சென்றார்களாம். அங்கு பணம் வச்சு அவருக்கு மிகவும் மரியாதை செலுத்துவதாக சொல்கிறாங்க. அம்மா, அது எல்லாம் வெளி தோற்றம். அம்மா, உங்களுக்கு ஒன்று சுட்டி காட்ட விரும்புகின்றேன். கண்ணப்பன் நாயனாரின் கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த அர்ச்சகர் எழுந்தோறும் அந்த லிங்கத்திற்கு படையல் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் கண்ணப்பன் நாயனார் சிவபெருமான் கண்ணப்பன் நாயனாருக்கு அருள் கொடுத்தார். அந்த அர்ச்சகர் சிவபெருமானிடம், ஐயா சாமி, நான் தினந்தோறும் உங்களுக்கு படையல் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வேட்டைக்காரன் உங்களுக்கு பிடிக்காத மாமிசத்தை வைத்து செல்கின்றானே, அவனுக்கு நீங்கள் காட்சி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், உனக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறேன், அந்த மரத்தடியில் சென்று ஒழித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய லிங்கத்தில் இருந்து கண்ணில் இருந்து இரத்தத்தை வர வைத்தார். அதை பார்த்த கண்ணப்பன் நாயனார் தன்னுடைய கண்ணை சற்று எதுவும் யோசிக்காமல் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த இடத்தில் வைத்து விட்டார் ஐயா. அடுத்து தன்னுடைய இடது கன்னத்தில் இருந்தும் ரத்தம் வர வைத்தார். எந்தவித யோசனையும் செய்யாமல் தான் அணிந்திருந்த செருப்பு காலினால் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய மறு கண்ணையும் பிடுங்கி அந்த லிங்கத்திற்கு வைத்தான் ஐயா. இப்பொழுது புரிகிறதா? நீ எனக்கு படையல் செய்கிறது உன்னுடைய கடமை. ஆனால் அவன் என்னிடத்தில் எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் எனக்கு அதை செய்தால் அவனுக்கு அருள் கொடுத்தேன். ஆகையினாலே நீங்கள் பொருளினால் என்னை விலை பேச முடியாது. உண்மையான அன்பினாலே நீங்கள் என்னை வழிபடுங்கள், உங்களுக்கு நான் அருள் புரிவேன் என்று சொல்கிறார். பொன்னப்பன் கண்ணப்பர் ஆனார். பொன்னப்பன் நாயனார் பொன்னப்பன் கண்ணப்பர் ஆனார். அப்ப ஒரு அருளை இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு மரியாதை. ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் அம்மா வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி பணத்தை கொடுக்கணும் வந்து சாமி முன்னாடி ஒருத்தர் பார்த்தா, நான் வந்திருக்கேன், நான் எல்லாம் விளையிட்டாங்க சாமி கொடுக்க. அவங்க அருள் வந்து அருள் வந்துச்சு, அப்படி விளையிட்டாங்க. எல்லாரும் போய் அவங்க முதல் தொட்டு கும்பிட்டு சாமியார் முன்னாடி கொடுத்தாரு. அவரே வந்தாரு, அடிச்சாரு, வெளியே போயிட்டான். பொருள் அங்கே வேலை செய்யல, அருள் வேலை இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு, சோழியே முடிஞ்சிச்சு. சொல்லுங்க. அடுத்து 8ஆம் பாவம் பற்றி பேசி சகோதரி உங்களை மிரட்டி சென்றிருக்கிறார்கள் ஐயா. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்சூரன்ஸை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும், இன்சூரன்ஸ் பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். உயிர் இருந்தால் தானே நான் அதை அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்ல, நான் விபத்தை ஏற்படுத்துவேன், அதை கண்டத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார்கள் ஐயா. எதுக்கு? 11ஆம் பாவத்திலிருந்து நான் குணமாகி வருவேன் என்பதை அவர்கள் சொல்லிக் அது மட்டுமல்ல, இந்த 6ஆம் பாவத்தை பற்றி பேசிய சகோதரி இந்த ஆரம்பத்தில் சில கசப்பான சம்பவங்கள் ஏற்படுத்தியது இதர்கள் பற்றி சொன்னார்கள். ஐயா, ஜானகி என்ற 11ஆம் பாவம் இருந்துதானே இதை சாதித்தது, அந்த இடத்தில் ஒரு அமைதியையும் வெற்றியையும் நிலைநாட்டியது என்று சொல்லி நான் உங்களுக்கு அந்த சகோதரிக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஐயா. அடுத்து 8ஆம் பாவகம், நான் விபத்தை தருவேன், கண்டத்தை தருவேன் எல்லாம் சொல்லுகிறார்கள். வரையா 8ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகம் நான் வலுத்தால் தானமா நீ மிரட்ட முடியும். இதை விட நீ என்னமா புரிஞ்சுக்க போறீங்க? நான் வலுக்கலன்னு நீங்க மிரட்ட முடியும், நீங்க மிரட்ட முடியாதுமா. இங்கேயே என்ன பாடுபடுது, அங்கே அவருடைய மச்சனை என்ன பாடுபடுறாரோ. ஐயா, உங்களை விசு மிரட்டினார்கள், நீங்கள் அவர்களுக்கே தீர்ப்பு கொடுக்க வேண்டும், பொருளனுக்கே தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை மிரட்டி பார்த்தார்கள் ஐயா. நாங்கள் உங்களுடைய 11ஆம் பாவம் ஐயா, உங்களுடைய விசுவாசிகள் ஐயா, உங்களுடைய நலமில்லைகள் ஐயா. ஆகவே நாங்கள் இருக்கும் வரை அதற்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அடுத்து பார்த்தீங்களா, விசுவாசம் முக்கியம், தர்மம் முக்கியம். எதுக்குனாலும் ஒரு ஆயுதம் இருக்கு, அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, அதுக்குத்தானே அடிபடையணும். மிரட்டுக்கலாம். நாங்கள் பணம் நாட்டு குள்ளநெறிகள் சலசலப்புக்கு
தான் அரசாங்கம் என்று சொன்னார்கள். 8ஆம் பாவத்தை பேசிய சகோதரி, நான் தான் உங்களுடைய அரசாங்கம் என்று சொன்னார்கள். அந்த அரசாங்கத்தையே இயக்கக்கூடிய முதலமைச்சரே நான் தானம்மா. இதை மறந்து விட்டீர்களே. முதலிலே நான் தானே, முதல் நான் தானே, மகிழ்ச்சியும் நான் தானே, சந்தோஷமும் நான் தானே. அடுத்து 10ஆம் பாவத்தை பற்றி பேசிய சகோதரி சொன்னார்கள், வருமானம் என்று சொன்னார்கள். அம்மா, 10ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவமாக இருக்க நான் வருமானம் ஈட்டி தந்தால் தானம்மா நீங்கள் சேர்க்க முடியும் என்று சொல்லிக் கொள்கிறது. 6ஆம் பாவத்தில் பேசிய சகோதரி கடன் 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 என்று பேசுகிறார்கள். 11ஆம் பாவம் பாருங்கம்மா, வரவுக்குள் செலவு என்ற ஒரு காரணம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு நீங்கள் வரவுக்குள் செலவு செய்து பழகுங்கள் அம்மா, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக என்று சொல்லி. பார்த்தீங்களா, கவனிங்கம்மா, வரவு எவ்வளவு வருதோ அதுக்கு தக்கன செலவழிச்சா தாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சபை சபா. அடுத்து 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் தான் வளர்த்தால் தான் ஐயா நீங்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் வங்கி லாக்கரில் இருக்குமா அல்லது நீங்கள் போட்டு அழகு பார்ப்பீர்களா என்று சொல்ல முடியும். 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் வளர்க்க வேண்டும் ஐயா. 6க்கு 6 யாருக்கு யார் யார் சேர்க்கிறது? நாங்க 6க்கு 6 11 தானே. அடுத்து 4ஆம் பாவத்தை பற்றி பேசிய சகோதரி வீடு வீடு என்று பேசினார்கள். ஐயா 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாக விளங்கிய நான் சிறப்பான முறையில் இருந்தால் தானம்மா அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கவே முடியும், அனுமதிச்சாதானே இருக்க முடியும், வசிக்கவே முடியும். இதை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேற பேசுறீங்க. இதை தெரிஞ்சுக்கணுமா? முதல் 8ஆம் பாவம் வளர்க்கணுமா? முதல் 11ஆம் பாவம் வளர்க்கணுமா? 4க்கு 11 வளர்க்கணுமா? 4க்கு 8 வளர்த்தாதானமா நீங்க சொந்த வீட்லயே இருக்க முடியும். இல்லைன்னா அது கடனா போய் வெளியில போயிருக்குமா? வீடு இருக்குமா? வீடு இருக்கா? நீங்க வீடு இருக்கு, நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க இருக்க மாட்டீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வீடு இருக்காது. ஐயா நன்றி. வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீடு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? வீடுங்க தான் அடையணும். அடுத்து ஐயா, நீங்கள் ஆசிரியராக பயணித்திருக்கிறீர்கள். தற்பொழுது ஜோதிடராக இருந்து குருவாக இருந்து ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரோட ஜோதிட அரங்க பட்டிமன்றத்திற்கு நடுவராகவும் இப்பொழுது இருக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் ஒரு ஆணையத்தின் நடுவராக ஆக வேண்டும் என்றால் இந்த 11ஆம் பாவகம் அருளடி சேர்ந்த ஒற்றைப்படை ராசிகளான 1ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் சிறந்தது என்று சொல்லி உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் வாங்கி கொள்ளுங்கள் ஐயா. உங்களுக்கு 3ஆம் பாவகம் இரட்டைப்படை 2 ப்ரொமோஷன் ஐயா. ஆகவே நீங்கள் எங்கள் அணிக்கை நீங்கள் தீர்ப்பு வழங்கி நீங்கள் மீண்டும் ஒரு ஆணையத்திற்கு நடுவராகி எங்களையெல்லாம் சேர்த்து அதில் பங்கு பெற செய்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த நடுவரையா அவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் அருமையான கருத்துக்களை தெளிவாக சொல்லிட்டாங்க. அன்புக்கு கட்டுப்படணும், நீங்கள் டபுள் ப்ரமோஷன் அடையணும், நீங்கள் மாயாண்டி சித்தருடைய மகிமையை உலகத்துக்கு பரப்பணும். மண்ணுலக தெய்வம் ஐயா மாயாண்டி சித்தரையா, விண்ணுலக தெய்வம் ஐயா விந்தையுள்ள எங்களையா, ஈடில்லா முத்தையா இடையமேலும் சித்தரையா என்று உலகத்துக்கு பரப்பணும். அதுக்கு ஒன்றும் நிலையம் வேணும் என்று அருமையாக சொன்னார்கள். அவர்களுடைய பேச்சு அருமை 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 தெரிவு. அடுத்து 12 வயதுக்குள்ள மல்லிகா அம்மா வந்திருக்காங்க, மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. மீனாட்சியினுடைய ஆசீர்வாதத்தால சரி 12 வேணும் இல்லை, ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இல்லையா? 12 அம்மா